ஒரே குடும்பத்தில் 2 குழந்தைகள் இருப்பார்கள். ஒரு குழந்தை தேவதை போல அன்பாக இருக்கும், மற்றொன்று பெற்றோரை படுத்தி எடுக்கும். நாம் நினைப்போம், நான் என்ன பாவம் செய்தேன், என் வளர்ப்பில் என்ன குறை வைத்தேன், ஏன் இந்த பிள்ளை இப்படி இருக்கிறார் என்று. நண்பர்களே, உங்கள் குழந்தை உங்களுக்கு பிறந்தது ஒரு உயிரியல் நிகழ்வு என்று நீங்கள் நினைக்கலாம். ஆனால் யோகிகளின் பார்வையில் அது ஒரு மாபெரும் கர்ம பரிமாற்றம். மாபெரும் யோகியான பரமஹம்ச யோகானந்தர் ஒரு அதிர்ச்சியான உண்மையை கூறுகிறார். உங்கள் குழந்தைகள் தற்செயலாக உங்கள் வயிற்றிலோ உங்கள் வீட்டிலோ வந்து பிறக்கவில்லை. அவர்கள் உங்கள் பழைய கணக்கை தீர்ப்பதற்காகவே ஒரு காந்தம் போல ஈர்க்கப்பட்டு வந்திருக்கிறார்கள். இன்று நாம் பார்க்க போவது யோகானந்தரின் பார்வையில் உங்கள் குழந்தைக்கும் உங்களுக்கும் உள்ள பூர்வ ஜென்மத் தொடர்பு என்ன, கர்ம வினையை உடைத்து அவர்களை எப்படி வளர்ப்பது என்பதை பற்றித்தான். பகுதி 1. பிறப்பு ஒரு விபத்து அல்ல, ஆன்மா எப்படி தேர்ந்தெடுக்கிறது. யோகானந்தர் விளக்குகிறார். ஒரு கணவனும் மனைவியும் சேரும்போது உருவாகும் அந்த உயிரணு ஒரு ஒளிப்புள்ளியைப் போன்றது. அந்த தருணத்தில் சூட்சும உலகத்தில் அஸ்ட்ரல் வேர்ல்ட் காத்திருக்கும் கோடிக்கணக்கான ஆன்மாக்களில் எந்த ஆன்மா இவர்களுடைய குணாதிசயத்தோடும் கர்ம வினையோடும் ஒத்துப்போகிறதோ அந்த ஆன்மா மட்டுமே ஈர்க்கப்படும். இதை அவர் அதிர்வு விதி என்கிறார். உங்கள் மனம் அமைதியாகவும் ஆன்மீகமாகவும் இருந்தால் ஒரு உயர்ந்த ஆன்மாவை நீங்கள் ஈர்ப்பீர்கள். உங்கள் மனம் காமத்திலோ கோபத்திலோ பேராசையிலோ இருந்தால் அதே குணாதிசயம் கொண்ட பழைய கர்ம வினைகளை சுமந்து திரியும் ஒரு ஆன்மாவை நீங்கள் ஈர்ப்பீர்கள். எனவே குழந்தை என்பது கடவுள் கொடுத்த பரிசு என்பதை விட உங்கள் அதிர்வலைகள் ஈர்த்தெடுத்த ஒரு விருந்தாளி. நீங்கள் யாருக்காவது நன்மை செய்திருந்தால் அவர் உங்கள் குழந்தையாக பிறந்து உங்களை பாதுகாப்பார். எனவே உங்கள் குழந்தை உங்கள் கர்மாவின் கண்ணாடி. பகுதி 2. 3 வகையான குழந்தைகள். யோகானந்தர் குழந்தைகளை அவர்களின் கர்ம வினையின் அடிப்படையில் 3 வகையாக பிரிக்கிறார். பகைவன். இதுதான் கசப்பான உண்மை. முற்பிறவியில் நீங்கள் யாருக்காவது துரோகம் செய்திருந்தாலோ அல்லது யாராவது உங்களை வெறுத்திருந்தாலோ அந்த கணக்கை தீர்க்க அவர்கள் உங்கள் குழந்தையாகவே பிறப்பார்கள். நான் இவ்வளவு அன்பு காட்டினாலும் என் பிள்ளை என்னை மதிக்கவில்லையே என்று நீங்கள் வருந்தினால் அது பழைய பகையை தீர்க்க வந்த ஆன்மா என்று புரிந்து கொள்ளுங்கள். இது பழிவாங்கும் படலம் அல்ல, இது கர்மாவை சமன் செய்யும் முறை. நண்பன். முற்பிறவியில் உங்களுக்கு மிகவும் உதவியாக இருந்தவர்கள் அல்லது நீங்கள் அன்பு செலுத்தியவர்கள் மீண்டும் உங்கள் குழந்தையாக பிறப்பார்கள். இவர்களில் உங்கள் வாழ்க்கையில் மகிழ்ச்சியையும் அமைதியையும் கொண்டு வருவார்கள். நடுநிலையானவர்கள். சில குழந்தைகள் வளர்ந்தவுடன் பெற்றோரை விட்டு தனியாக சென்று விடுவார்கள். பெரிய பற்று இருக்காது. இவர்கள் ஒரு குறிப்பிட்ட கடமைக்காக மட்டும் வந்து அது முடிந்ததும் விலகிச் செல்பவர்கள். என் பையன் என் பேச்சை கேட்கவே மாட்டேன்கிறான் என்று புலம்புவதை நிறுத்துங்கள். அது ஒரு பழைய கணக்கு. அதை அன்பால் மட்டுமே தீர்க்க முடியும். உங்கள் குழந்தையை திருத்தும் முன் உங்களை திருத்திக் கொள்ளுங்கள். உங்கள் மாற்றம் உங்கள் குழந்தையை பிரதிபலிக்கும். பகுதி 3. பெற்றோர் என்னும் பொறுப்பாளர். யோகானந்தர் பெற்றோர்களுக்கு சொல்லும் மிக முக்கியமான பாடம் இதுதான். குழந்தைகள் உங்கள் உடைமை அல்ல, அவர்கள் இறைவனின் உடைமை. கடவுள் உங்களிடம் ஒரு ஆன்மாவை ஒப்படைத்திருக்கிறார். இவனை நல்லபடியாக வளர்த்து மீண்டும் என்னிடம் அனுப்பு என்பதுதான் உங்களுக்கு கொடுக்கப்பட்ட வேலை. நாம் என்ன செய்கிறோம்? என் பிள்ளை, என் ரத்தம், நான் சொன்னதைத்தான் கேட்க வேண்டும் என்று அகங்காரத்தோடு ஈகோ உரிமை கொண்டாடுகிறோம். இந்த உடைமை உணர்வுதான் கர்மாவை மேலும் சிக்கலாக்குகிறது. அவர்கள் தனி ஆன்மாக்கள், அவர்களுக்கு என்று தனி பயணம் உண்டு என்பதை உணருங்கள். ஒரு அழகான உதாரணம். கட்டிடக்கலையும் செங்கற்களும் உங்களுடையதாக இருக்கலாம், ஆனால் வீட்டுக்குள் குடியேறும் வாடகைதாரர் வெளியிலிருந்து வந்தவர். பெற்றோராகிய நீங்கள் உடலை, வீட்டை மட்டும்தான் கட்டிக் கொடுத்தீர்கள். உள்ளே இருக்கும் அந்த உயிர் தனக்கான தனித்தன்மையுடன் வந்துள்ளது. எனவே என் இரத்தம், என் வாரிசு என்று சொந்தம் கொண்டாடுவதில் அர்த்தமில்லை. அவர்கள் உங்கள் வழியாக வந்திருக்கிறார்கள், ஆனால் அவர்கள் உங்களுக்கு சொந்தமானவர்கள் அல்ல. குடும்பங்கள் என்பவை தற்செயலாக உருவானவை அல்ல, அவை கர்ம வினைகளை தீர்ப்பதற்கான ஒரு போர்க்களம். பகுதி 4. கர்மாவை மாற்றுவது எப்படி? சரி, ஒருவேளை
உங்களுக்கு கடினமான குழந்தை அமைந்தால் என்ன செய்வது? யோகானந்தர் 2 வழிகளைச் சொல்கிறார். சூழல். கெட்ட கர்மாவை கூட நல்ல சூழலால் மாற்ற முடியும். வீட்டில் ஆன்மீக அதிர்வலைகளை உருவாக்குங்கள். தினமும் தியானம் செய்யுங்கள். உங்கள் அமைதி அந்த குழந்தையை மாற்றும். பிரார்த்தனை மற்றும் அன்பு. உங்கள் குழந்தை உங்களை வெறுத்தாலும் நீங்கள் பதிலுக்கு வெறுப்பை காட்டாதீர்கள். இறைவா, இவனுக்கு நல்ல புத்தியை கொடு என்று வேண்டுவதை விட, இவன் மூலம் நான் கற்க வேண்டிய பாடம் என்ன என்று கேளுங்கள். நீங்கள் எப்போது அந்த குழந்தையை மனதார மன்னிக்கிறீர்களோ அப்போது அந்த கர்ம முடிச்சு அவிழ்கிறது. அந்த குழந்தை உங்களுக்கு துன்பம் தருகிறது என்றால் அது பழைய கடன். அந்த கடனை அன்பினாலும் சேவையினாலும் அடைத்து விடுங்கள். நீங்கள் எவ்வளவுக்கெவ்வளவு அன்பு செலுத்தி அவர்களை மன்னிக்கிறீர்களோ அவ்வளவுக்கவ்வளவு அந்த கர்மச் சங்கிலி அறுபடும். நீங்கள் வெறுத்தால் அந்த கர்மா அடுத்த பிறவிக்கும் தொடரும். கஷ்டமான குழந்தைகளை வளர்ப்பது ஒரு மிகப்பெரிய ஆன்மீக பயிற்சி. உங்கள் குழந்தைகளை அந்த இறைவனின் பாதங்களில் சமர்ப்பியுங்கள். இறைவன் பார்த்துக்கொள்வான். பகுதி 5. யோகானந்தரின் எச்சரிக்கை. குழந்தைகள் மீது உங்கள் கனவுகளை திணிக்காதீர்கள். அவர்கள் மருத்துவராகவோ பொறியாளராகவோ ஆக வேண்டும் என்று வற்புறுத்துவது வன்முறை. அவர்களின் ஆன்மா எதை விரும்புகிறதோ அதற்கு வழிகாட்டியாக மட்டும் இருங்கள். பெற்றோர்கள் தங்கள் கடமையை சரியாக செய்தால் அந்த குழந்தை ஒரு மகானாக மாறலாம். ஆனால் பெற்றோர்கள் தங்கள் கர்மாவை அந்த குழந்தை மீது சுமத்தினால் அது ஒரு சுமையாக மாறும். இறுதியாக யோகானந்தர் சொல்லும் செய்தி இதுதான். உங்கள் குழந்தைகளை உங்கள் உடைமைகளாக பார்க்காதீர்கள். அவர்களை கடவுள் உங்களிடம் ஒப்படைத்த பொறுப்பாக பாருங்கள். நல்ல குழந்தையாக இருந்தால் இறைவனுக்கு நன்றி சொல்லுங்கள். சவாலான குழந்தையாக இருந்தால் எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைத்திருக்கிறது, பழைய கடனை தீர்ப்பதற்கு என்று நினைத்து முழுமையாக கடமையை செய்யுங்கள். பந்தம் என்பது அன்பாக இருக்க வேண்டும், சங்கிலியாக இருக்கக்கூடாது. பெற்றோராக உங்கள் கடமையை முழுமையாக செய்யுங்கள். அன்பு காட்டுங்கள், கண்டிப்புடன் வளருங்கள். ஆனால் என் பிள்ளை என்னை காப்பாற்ற வேண்டும் என்றோ எனக்கு புகழ் சேர்க்க வேண்டும் என்றோ பிரதிபலன் எதிர்பார்க்காதீர்கள். எதிர்பார்ப்பற்ற அந்த தூய அன்புதான் எப்பேற்பட்ட கர்மாவையும் கரைக்கும் சக்தி கொண்டது. நண்பர்களே, என் குழந்தைகள் இறைவனின் பரிசு என்பதை ஏற்றுக்கொண்டால் கமெண்ட் பகுதியில் என் குழந்தை என் பரிசு என்று பதிவிடுங்கள். தமிழ் விஸ்டம் டெய்லி சேனலுடன் இணைந்திருங்கள். தமிழ் ஆன்மீகம் மற்றும் யோகிகளின் ரகசியங்களை தினமும் அறிந்து கொள்ளுங்கள்.